மாமியார் என்ன சொன்னாங்கன்னா, என்னோட அண்ணன் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்துச்சு. என் பையன் வந்து உன்னை கூப்பிட்டுட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னோட ப்ராட்டப் எல்லாமே வந்து என்னோட தாய் மாமாங்க தான் ஃபுல்லாக வளர்த்தது. ஸோ பேரண்ட்ஸ் சைடு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் தீபாவளிக்கு வந்து என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, நீ போய் உங்கள் வீட்டில் வந்து இதெல்லாம் செய்ய சொல்லுமா அப்படின்னாங்க. அப்போ என்னோட மாமனார் வந்து என்னை கூப்பிட்டுட்டு, உங்கள் வீட்டில் எதுவுமே செய்ய வேண்டாம், வந்துட்டு இதெல்லாம் நானே உனக்கு செய்கிறேன், இதெல்லாம் நானே ஐம் ரெடி டு டூ எனிதிங், ஆனால் நீ வந்து எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா. என்னப்பா கேட்குறீங்க சொல்லுங்க அப்படின்னா, எனக்கு என்ன தேவையோ அதை ஃபுல்ஃபில் பண்ணி கொடு, நான் உனக்கு எல்லாமே நான் டேரக்டா இஸ் ஆஸ்கிங் மீ. மாமனார். ஸோ அப்போ வந்து அந்த ஏஜ்ல வந்து அது என்ன கேட்குறாங்கன்றது கூட என்னால். உங்களுக்கு வயசு என்ன? அந்த டைம் எனக்கு 20 சார். 20 வயசு. நான் வந்து இவங்க கிட்ட சொல்லிட்டு நான் அழுகுறேன், ஏன் உங்க அப்பா இப்படி பேசுறாரு அப்படின்னு கேட்டா, அவரு வந்து அப்படிதான் பேசுவாரு, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற வார்த்தையை அவன் ஹஸ்பண்ட் சொல்றாரு, யூஸ் பண்ணிக்க, அவர் அப்படிதான் பேசுவாரு, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட கன்வே பண்ணுவேன்னு தெரியாது. ஸோ அந்த டைம் வந்து நான் கன்சீவ் ஆயிட்டேன். ஆனால் நான் கன்சீவா இருக்கேன்ற விஷயமா எனக்கு தெரியாது. அப்போ நான் வந்து சரி இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் கஷ்டம்னு சொல்லிட்டு என்னோட அப்பாட்ட போயிட்டு சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கப்பா, நான் தெரியாமல் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். என்னோட வளர்த்த மாமா யாருமே வந்து எங்கள் கிட்ட பேசவே இல்லை. ஸோ லவ் மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்னோட மாமியார் என்ன பண்ணிட்டாங்க, உங்கள் வீட்டில் எதுவும் செய்கிறதுக்கு ரெடியாக இல்லை, நான் வந்து எங்கள் அண்ணன் பொண்ணை தான் வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னதும் நான் அதாவது தப்பாலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நான் கன்சீவ் ஆகிட்டு பாப்பா பிறந்துட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே தப்பாக ஒரு மாதிரி, அதான் பியாண்ட் த லிமிட் என்ன பண்ணுவாங்க, ஃபீமேல தப்பாக தானே சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஏஜ்ல எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அந்த மைண்டும் கிடையாது. கடைசியில் என்ன பண்ணுச்சு அந்த அம்மா, நான் ஸ்ட்ரீட்டில் வந்து இனிமேல் நீ வந்து என் வீட்டில் வாழ முடியாது, என் பையன் கட்டின தாலியை கூட சொல்லிட்டு அப்படியே அறுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அதான் வந்துட்டு அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன். அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் அவன் வரல. நான் ஆஸ் அ சிங்கிள் பேரண்டாக என்னோட டாட்டரை வந்து இன்னைக்கு MBBS முடிக்க வச்சிருக்கேன். என்னோட யாரோட சப்போர்ட்டும் கிடையாது, ஈவன் மை பேரண்ட்ஸ் சப்போர்ட் கூட கிடையாது. ஸோ எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு ஈவன் அ சிங்கிள் மெயின்டெனன்ஸ் நத்திங், எனக்கு எதுவுமே வேணாம், என் பிள்ளைய என்னால் வளர்க்க முடியும்னு சொல்லிட்டு ஐ கேம் அவுட்.